வந்து எனக்கு ஆண் வாரிசு வேணும்ன்ட்டு வந்து கேட்டேங்க. கேட்டதுக்கு ஆண் வாரிசு வேணும்ன்ட்டு கேட்குவேன். நாகாத்தம்மன் பூஜை பண்ணேன். பையன் போணுச்சு 1 வருஷத்தில். பக்தர்கள் வேண்டிய வரத்தை உடனே கொடுக்கும் அதிசய அம்மன் கோவில். அமாவாசை பௌர்ணமி அன்று நடக்கும் சிறப்பு அருள்வாக்கு கோவில். பார்த்தோன்னே என்ன சொன்னார், என் மேலே தான் சாமி வந்து இறங்கும் அப்படின்னு. அப்போ ஜடலை எதுவும் போடலை. அப்புறம் இப்போ தான் ஒரு வருஷமாக தான் அந்த போட்டுருக்குது. அப்புறம் என் குலதெய்வம் வந்து மேலே வந்து இறங்கும், நீ வாக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பேய் பிடித்தவர்களை உடனடியாக குணப்படுத்தும் அகோரி குட்டி. செய்வினை பில்லி சூனியம் போக்கும் அதிசய கோவில். நாம நிறைய அருள்வாக்கு கோயில்கள் மற்றும் பேய் ஓட்டும் இடங்களை பார்த்திருக்கோம். ஆனா பேய் ஓட்டுவதிலும் அருள்வாக்கு சொல்லுவதிலும் தலை சிறந்து விளங்கும் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் என்கிற ஊரில் இருக்கிற இந்த கோயிலை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோவில் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இல்லாவிட்டாலும் ஒரு அழகான ஒரு மாந்திரீக கோவில் என்பதை நம்மால் வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு புரிந்தது. இந்த கோவிலின் நுழைவாயிலில் உள்ள ஒரு சூலாயுதம் எங்களை வரவேற்றது. OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அமாவாசை பூஜைக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கம் பகுதியில் ஜவுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலில் அமாவாசை அன்னைக்கு மிகவும் சிறப்பாக அருள் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மக்கள் மனசில் இருக்க, மக்கள் உடம்புக்குள்ளே இருக்க பேய் ஆத்மா எல்லாமே வந்து இவங்க அருள்வாக்கு சொல்கிறப்ப, இவங்க யாகம் வளர்க்குறப்ப வெளியே வரும் அப்படின்னு நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. நாங்கள் இந்த கோவிலுக்கு சென்ற பொழுது அமாவாசை என்பதால் அங்கு அமாவாசை பூஜை மற்றும் அருள்வாக்கு மற்றும் பேய் ஓட்டுவதற்கான வேலைகள், அது மட்டுமல்லாமல் இன்று நடக்கும் ஒரு யாகத்திற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருந்தது. நான் இந்த கோவிலில் உள்ள அம்மன் சிலையை வணங்கிவிட்டு அந்த கோவிலில் உள்ள அதிசயங்களை பார்ப்பதற்காக நான் அந்த கோவிலை சுற்றி வலம் வந்தேன். இன்று நடைபெறும் பூஜைக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக அந்த கோவிலில் அருள்வாக்கு மற்றும் பேய்களை ஓட்டும் அகோரி குட்டி அவர்களை நான் பார்த்து, இந்த கோவிலில் படம் பிடிக்கலாமா, இந்த கோவில் சிறப்பு பேய் ஓட்டுதல் பற்றி நாங்க வீடியோ எடுக்கலாமா என்று கேட்டோம். அதற்கு அவர், நீங்கள் நிச்சயம் படம் பிடிக்கலாம் என்றும், இன்று பொதுமக்கள் நிறைய பேர் வருவார்கள், அவர்களை எதுவும் தொந்தரவு செய்யாமல் உங்கள் படப்பிடிப்பை நடத்துங்கள் என்று எங்களிடம் கூறினார். மேலும் நான் இந்த கோவிலில் என்னென்ன சிறப்பு விஷயங்கள் இருக்கிறது என்று நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், இந்த கோவிலில் பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, காட்டேரி, முனி, காளி, மோகினி, குட்டிச்சாத்தான் இவை அனைத்தையும் இந்த அம்மன் அருளால் விரட்டுவதாகவும், குலதெய்வ கட்டு உடைத்தல், தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எதிரி பிரச்சனை, கள்ளக்காதல் பிரித்தல், குழந்தைகளுக்கு அனைத்து வகை பாலக்கிரக தோஷம் நீக்குதல், இவை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கோவிலில் தீர்வு கொடுப்பதாகவும் அவர் எங்களிடம் கூறினார். மேலும் குடிமகன்கள் குடியிலிருந்து மீண்டு வருவதற்காக இந்த கோவிலில் வந்து இந்த அம்மனை வணங்கி செல்வதாகவும் எங்களிடம் கூறினார். மேலும் இந்த கோவிலில் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், ஒரு பெரிய வெண்பூசணியில் ஒரு சூலாயுதம் போன்ற ஒரு உருவத்தை வெட்டி அதில் தீபத்தை வைத்து ஆராதனை காட்டுவார்களாம். இந்த ஆராதனை காட்டுவதன் மூலம் பக்தர்களுக்கு ஏற்படும் தீட்டு மற்றும் கண் திருஷ்டி போன்றவை உடனடியாக நீங்கும் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம். இது எங்குமே நாங்கள் கேள்விப்படாத ஒன்றாக இருந்தது. இந்த கோவிலில் உள்ள சிலைகள் அனைத்தும் வித்தியாசமாகவே இருந்தது. பார்ப்பதற்கு ஆக்ரோஷமாகவும் பயம் கலந்த ஒரு பக்தியை கொடுப்பதாகவும் இருந்தது. இந்த கோவிலில் ஒரு சிறப்பு வாய்ந்த யாகம் நடப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த யாகத்தை நாங்கள் பின்னர் உங்களுக்கு முழுவதும் காட்டுகிறோம். அந்த யாகத்தை பார்த்தாலே உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும் என்பது நிச்சயம். அது உங்களுக்கே தெரிய வரும். இப்போது அருள்வாக்கு மற்றும் பேய் ஓட்டுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. நிறைய பக்தர்கள் இங்கு வந்து கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக ஒரு சிலர் கை குழந்தையுடன் வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம், இந்த கோவிலில் உள்ள நாகாத்தம்மன் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து தொட்டில் கட்டினால் அடுத்த வருடமே குழந்தை பிறக்குமாம்.
அதுபோன்று திருமணமாகாதவர்கள் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தாலி கட்டினால் உடனடியாக திருமணம் நடைபெறுமாம். அதே போல நாங்கள் இங்கு வந்த ஒருவரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர்கள் கூறியது எங்களுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. இங்கே வந்து எனக்கு ஆண் வாரிசு வேணும்ன்ட்டு வந்து கேட்டேங்க. கேட்டதுக்கு ஆண் வாரிசு வேணும்ன்ட்டு கேட்குவேன். நாகாத்தம்மன் பூஜை பண்ணேன் பையன் போனுச்சு 1 வருஷத்தில். பரிகாரமும் சொன்னாங்க. அந்த பரிகாரம் செஞ்சதால் எங்களுக்கு ஆண் வாரிசு வந்தது. என் பேர் சேட்டு, வேளாண்மைப்பட்ட குப்பணத்து ரோடு. நல்ல சக்தி வாய்ந்த கோயில், ஓம் சக்தி கோயில். நீ வந்து என்ன குறைய சொல்கிறீங்களோ அந்த குறைய பூரா எல்லோரும் தீர்வும். நல்ல சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் நினைச்சது பூரா கரெக்டாக நடக்கும், எந்த பிரச்சனையும் நடக்காது. இரவு நெருங்க தொடங்கியது. இந்த கோவிலில் உள்ள அகோரி குட்டி அவர்கள் அந்த அம்மன் அருள் பெற்று ஆடத் தொடங்கினார். அவர் கையில் ஒரு கலசம் வைத்து அதில் நீரை நிரப்பி அந்த கோவிலில் உள்ள அம்மன் சிலைக்கு அபிஷேகத்தை தொடங்கினார். அவர் தற்போது அம்மனின் அருள் பெற்று ஆடத் தொடங்கியது எங்களால் காண முடிந்தது. அவருடைய ஆட்டம் உண்மையிலேயே வித்தியாசமாகவே இருந்தது. மேலும் அங்கு நிறைய அருள்வாக்கு கேட்பதற்காக நிறைய பெண்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சுவாமி அவர்கள் இந்த அருள்வாக்கு அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் இந்த அருள்வாக்கை படம் பிடிக்க கூடாது என்று எங்களிடம் கண்டிப்பாக கூறிவிட்டார். எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் எப்படியாவது அந்த கோவிலில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் படம் பிடித்து ஆக வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த கோவிலை முழுவதும் படம் பிடித்துக் கொண்டிருந்தோம். பின்னர் அந்த அகோரி குட்டி ஐயா அவர்கள் அங்குள்ள அனைத்து சிலைகளுக்கும் பூஜைகள் செய்ய தொடங்கினார். அங்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. இவ்வாறு தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டால் யார் உடம்பில் பேய், பிசாசு போன்ற கெட்ட தீய சக்திகள் இருப்பதை உடனடியாக கண்டுபிடித்து விடலாம் என்றும் அவர்கள் ஆக்ரோஷமாக ஆடுவார்கள் என்றும் கேள்விப்பட்டோம். அதனால் அந்த அகோரி குட்டி ஐயா கைகளினால் தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. மேலும் நீங்கின அகோரி குட்டி ஐயா அவர்கள் பக்தியுடன் ஆடத் தொடங்கினார். இதை பார்க்கும்போது உண்மையில் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் இங்கு வரும் பக்தர்களின் குறைகளை நீக்குவதற்காக அவர் தன்னுடைய உள்நாக்கில் சூடத்தை ஏற்றி தீபம் ஏற்றி அருள் கொண்டு ஆடினார். அது அந்த அகோரி குட்டி ஐயாவை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. இதை பார்க்கும்போது எவ்வாறு இப்படி வாயில் எரிகிறது என்பது ஆச்சரியமாக இருந்தது. கோயிலை பற்றி ஒரு சிலர் கூறியதை கேட்கும் போது உண்மையிலேயே இந்த கோவிலில் இவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பது என்பதை கேட்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. நான் உண்ணாமலை பேசுகிறேன், வில்வாண்டிலேருந்து வந்திருக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். நான் ஒரு தூக்காக வந்திருக்கிறேன். நான் பார்த்தோன்னே என்ன சொன்னார், என் மேலே தான் சாமி வந்து இறங்கும் அப்படின்னு. அப்போ ஜடலை எதுவும் போடலை. அப்புறம் இப்போ தான் ஒரு வருஷமாக தான் அந்த போட்டுருக்குது. அப்புறம் என் குழந்தை வந்து மேலே வந்து இறங்கும், நீ வாக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 4 வாட்டி இது வந்திருக்கிறோம். நாங்கள் அது நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நாங்கள் வேளங்கள் முழங்கினர். பேய் பிடித்தவர்கள் ஒரு சிலர் கத்த தொடங்கினார்கள் மற்றும் ஆடவும் தொடங்கினார்கள். அப்போது 2 ஆண்களுக்கு பேய் பிடித்திருப்பதாகவும் அவற்றை விரட்டுவதற்காக அகோரி குட்டி ஐயா அவர்கள் அந்த அம்மனிடம் வாக்கு கேட்டார். வாக்கு கிடைத்தவுடன் அந்த இருவரை நிற்க வைத்து ஏதோ மந்திரங்கள் ஓதி அம்மனையும் பார்த்து ஆடிக்கொண்டு அந்த பேயை ஓட்டினார். இவர் பேய் ஓட்டும் விதமானது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. சொல்ல முடியும். வேற வைக்கிற அடையாளம் எடுக்கிறியா? எடுக்க முடியுமா உன்னால? நீ அங்கெல்லாம் வைக்கிற அடையாளம் எடுக்க முடியுமா உன்னால? மாத்தி எடுத்துட்டா ஒழுங்கு முறையில யாருன்னு ஓடி. ஆண் பெண் என்று பாராமல் அனைத்து விதமான பேய் பிடித்தவர்களையும்
அந்த பேயை உடலை விட்டு ஓட ஓட விரட்டினார். பெண்களுக்கு பிடித்திருந்த பேய் ஓட்டுவதை நீங்கள் படம் பிடிக்க கூடாது என்று கூறிவிட்டார். நிறைய பக்தர்கள் அந்த கோவிலில் அந்த அகோரி குட்டி ஐயாவின் மீது மதிப்பு கொண்டு அந்த கோவிலுக்கு வழக்கமாக வந்து கொண்டிருப்பது நம்மால் காண முடிந்தது. கடைசியில் நாம் எதிர்பார்த்த பெரிய தீப ஆராதனை, தீப பூஜை நடந்தது. அனைவருக்கும் அந்த தீப ஆராதனை காட்டப்பட்டது. நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வெண்பூசணி தீப ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. இவை அனைத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோவிலை பற்றி குட்டி அகோரி அவரிடம் கேட்கும் போது அவர் கூறியது உண்மையிலே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏவலெல்லாம் வந்து செய்வன ஏவலெல்லாம் வந்து அது உடல்ல அது வர வச்சு பேச வைக்க முடியாது, அதுக்கு உண்டான சக்கரம் போட்டு பூஜை பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆலயத்தில் அந்த செய்வன ஏவல் கூட அவங்க உடம்புலேயே வர வச்சு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விரட்டடிக்கிறோம். அதேமாதிரி ஏவல் கூட பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஏவல் இருக்குது. அதாவது ரொம்ப உக்ரமான சில சேட்டைங்கள்லாம் பண்ணும். அந்தமாரி இருக்கிற ஏவல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சக்கரம் போட்டு அதை கட்டி அது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் வர வச்சு அந்தமாரி சக்தி வாக்கி வாங்கி நாங்கள் விரட்டிக்கிறோம். ஓகே, இவ்வளவு பயங்கரமான கோவிலில் நாம் இதுவரையில் படம் பிடிக்காமல் இருந்திருப்பது பார்க்க நினைக்கும் போது வருத்தமாக இருந்தது. இங்கு வந்து பக்தர்கள் அனைவரும் கோவிலில் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதியாக சென்றது எங்களால் காண முடிந்தது. ஒரு வழியாக இந்த கோவிலில் இருந்து நாங்கள் விடைபெற்றோம். இன்னைக்கு நம்ம சவுக்கு மாரியம்மன் ஆலயத்துல வந்து நடந்த ஒரு பேய் ஓட்டுற வித்தியாசமான முறையை பார்த்தோம். இது வரைக்கும் நிறைய பேய் ஓட்டுற விதங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அருள்வாக்கு வந்து இவங்களுக்கு பேய் ஓட்டுறது இருக்கு, இவங்க உடம்புல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வித்தியாசமான முறையில வந்து கையாண்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்த்தோம். இதே மாதிரி வேறொரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா. நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.